அந்தரத்தில் தொங்கிய குழந்தையை பார்த்து குலை நடுங்கி போன குடியிருப்பு வாசிகள் பத்திரமாக மீட்ட வீடியோ காட்சிதான் இது. சென்னை அடுத்த திருமுல்லைவாயில் பூம்பொழில் நகரில் VGN என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு 4வது தளத்தில் வசித்து வந்த வெங்கடேஷ் ரம்யா தம்பதிக்கு 6 மாத பெண் குழந்தை இருக்கிறது. இந்த நிலையில் ரம்யா வழக்கம் போல பால்கனியில் நின்று குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக குழந்தை தவறி விழுந்திருக்கிறது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது முதல் மாடிக்கும் 2வது மாடிக்கும் இடையே இருந்த மேற்கூரை மீது குழந்தை தொங்கிக் கொண்டிருந்தது. எந்த பிடிமானமும் இல்லாமல் குழந்தை அந்தரத்தில் தொங்கியதை பார்த்து குடியிருப்பு வாசிகளே அலறியடித்து மீட்பு பணியில் ஈடுபட ஆரம்பித்தனர். பாதி பேர் குழந்தை கீழே விழுந்தால் தாங்கி பிடிக்க பெட்ஷீட்டை பிடித்துக் கொண்டு தயார் நிலையில் காத்திருந்தனர். இன்னும் சிலர் முதல் தளத்தில் உள்ள வீட்டு பால்கனி வழியாக குழந்தையை மீட்க போராடினர். முதலில் வெறும் துணியை மட்டும் பிடித்திருக்க பின்னர் பெட்டையே கொண்டு வந்து முழு வீச்சில் மீட்பு பணியில் இறங்கினர். ஆனால் மேற்கூரையில் விழுந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கொண்டே இருந்தது அங்கு நின்றவர்களுக்கு பேரச்சத்தை ஏற்படுத்தியது. எதிர் வீட்டிலிருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த பெண்கள் சிலர் குழந்தையின் நிலைமையை பார்த்து அலறி துடித்து போயினர். இதற்கிடையில் எல்லாரும் பதற்றத்தில் என்ன செய்வதென தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க முதல் தள பால்கனியில் இருந்து வந்த வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிந்த நபர் எது பற்றியும் யோசிக்காமல் மேலே ஏறினார். ஒரு கையால் சுவற்றை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் குழந்தையை தூக்கி காப்பாற்றினார். ஹரின்னு ஒருத்தர் வந்து தான் பயங்கர பிரேவாவில் ஏறி நின்னாரு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அவரெல்லாம் பிடிச்சிருந்தோம். ஸோ ஈஸியாக அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ குழந்தை இப்போ சேஃபாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு. குழந்தை இப்போ சேஃபாக இருக்குது. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டதும் குடியிருப்பு வாசிகள் சேர்ந்து கைதட்டி ஆரவாரம் செய்தனர். இதையடுத்து குழந்தை ஆவடியில் உள்ள சுதர்ஷன் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என வேண்டாத தெய்வங்களை வேண்டி பிரார்த்தனை செய்த எதிர்வீட்டு பெண் சிலிண்டர் வெடித்தது என நினைத்து வெளியே வந்த போதுதான் குழந்தை விழுந்து கிடந்தது தெரிய வந்தது எனவும் குழந்தையை மீட்ட பிறகுதான் உயிரே வந்தது என பெருமூச்சு விட்டு நேரில் பார்த்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பயங்கரமான சவுண்டு கேட்டது. எங்க வீட்டுல சிலிண்டர் இன்னைக்கு மாத்தினதுனால சிலிண்டரோட இது ஏதாச்சும் இருக்குமோன்னுட்டு பயந்துட்டு வந்து பார்த்தோம். கீழே பார்க்கும்போது குழந்தையோட இதுதான் தெரிஞ்சுது. டக்குன்னு மேல நிமிந்து பார்க்கும்போது குழந்தை வந்து தவழ்ந்துட்டு இருந்தா மாதிரியா இருந்தது. அதை பார்த்த உடனே தான் நாங்க எல்லாரும் கத்தி கூப்பிட்டு அதுக்கப்புறமா எங்க பக்கத்துல இருந்து அவங்க தான் வந்து காப்பாற்றினாங்க குழந்தைய. குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக வீடியோ எடுத்ததாக ரித்திகா என்ற பெண் தெரிவித்தார். நான் பேசிக்கா வீடியோ எடுத்தது வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக மட்டும் தான் பண்ணது. அது அப்படியே நான் எடுத்த உடனே என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணேன். அது 1 by 1 வந்து ஸ்ப்ரெட் ஆகி சில ட்விட்டர்லயும் போயிருக்கு. இதை பார்த்து கொஞ்சம் இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.